ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல கார்முக படலத்துல 49வது பாடல் பார்க்க போறோம். பஞ்சரங்கு தீயின் ஆவி பற்ற நீடு கொற்றவில் வெஞ்சரங்கள் நெஞ்சரங்க வெய்ய காமன் எய்யவே சஞ்சலம் கலந்தபோது தையலாரை உய்ய வந்து அஞ்சல் அஞ்சல் என்கிலாத ஆண்மை என்ன ஆண்மையே. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். வெய்ய காமன் கொடுமையுள்ள மன்மதன், நீடு கொற்றவில் நீண்ட வெற்றியுடைய வில்லினால், வெஞ்சரங்கள் கொடிய அம்புகளை, பஞ்சரங்கு தீயின் பஞ்சை அழிக்கும் நெருப்பு போல, ஆவி பற்ற என் உயிரை பற்றி நிற்கவும், நெஞ்சரங்க அதனால் என் மனம் சிதையுமாறு, எய்ய பிரயோகித்ததால் சஞ்சலம் கலந்த போது துன்பம் வந்து கலங்கும் போது, உய்ய வந்து நான் உயிர் பிழைக்கும்படி என் அருகே வந்து, தையலாரை ஆதரவற்ற பெண்களை அஞ்சல் அஞ்சல் என்கிலாத அஞ்சாதீர் அஞ்சாதீர் என்று கூறி அபயமளிக்காத ஆண்மை என்ன ஆண்மையோ, ஆண்மை எத்தகைய ஆண்மையோ. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது வருந்தக்கூடிய பெண்களை அணுகி அஞ்சாதீங்க, அதாவது பயப்படாதீங்க, அபயம் அப்படின்னு சொல்லி அபயம் அளிக்கக்கூடிய தன்மை தான் ஆண்மைக்கான அழகே. ஆனா அப்படி செய்யாத ராமன் ஆண்மை என்ன ஆண்மை அப்படின்னு சொல்லி சீதை வெறுப்பினால சொல்லக்கூடியதாக இந்த பாடல் அமைந்திருக்கு. இது ரொம்ப அற்புதமான பாடல். அதாவது பஞ்சரங்கு தீயின் ஆவி பற்ற, எப்படி தன்னுடைய ஆவினா இந்த இடத்துல உயிருங்கிற பொருள்ல வருது, தன்னுடைய உயிரை பற்றி ராமன் எடுத்துக்கொண்டான் அப்படிங்கிறது. இது எப்படி, அதுக்கு உவமையா என்ன சொல்றாரு, பஞ்சரங்கு தீ அப்படின்னு. அரங்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம அரங்கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னென்ன பொருள்லாம் இருக்கு. அரங்கம் அப்படின்னாலே இடம்னு ஒரு பொருள் இருக்கு. அடுத்தது நம்ம திரையரங்கம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி நாடக சாலை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அப்புறம் திருவரங்கம் அப்படிங்கிற இடத்துல சபை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வருது. ஸ்ரீரங்கத்துக்கே ஸ்ரீரங்கம், ஸ்ரீ இருக்கக்கூடிய இடம். அதுவே ஏன் ஸ்ரீரங்கம்னு அந்த இடத்துக்கு பேருன்னா, ஒரு ஒரு நதியின் காரணமாக ஒரு ஒரு தீவு ஏற்பட்டுச்சுன்னா, ஏன்னா ஸ்ரீரங்கம்ங்கிறது 4 புறங்களிலும் காவிரி நீரால சூழப்பெற்ற ஒரு இடம் தானே, அதனாலதான் அதுக்கு ஸ்ரீரங்கம்னு பேரு. ஸ்ரீ வசிக்கும் இடம். இன்னொரு காரணம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு, ஒரு பூகோள விதியின்படி 4 பக்கமும் நீரால சூழப்பட்டதுனாலதான் அதுக்கு ஸ்ரீரங்கம்னே பேரு. அந்த ஒரு அர்த்தம் இருக்கு. அதை தவிர அரங்க பூமி அப்படின்னா போர்க்களம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அது அரங்குதல், அப்படின்னா அழித்தல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. எதுக்காக சொல்ல வரேன், அந்த முற்றும் முழுவதுமாக அழித்தல் அப்படிங்கிற பொருள்ல தான் இங்க வருது. பஞ்சு தீ வந்துருச்சுன்னா பஞ்சு எப்படி அது எதுவுமே மிச்ச மீதியெல்லாம் வைக்காது இல்ல, முழுவதுமாக அழிக்குமோ அந்த மாதிரி என் ஆவியை பற்றி விட்டார் ஸ்ரீராமன் அப்படின்னு சொல்ல வரா சீதை. நீடு கொற்றவில், அது மன்மதன் கையில இருக்கக்கூடிய வில்லு சாதாரண வில்லு இல்ல, யாராலையுமே அந்த பானத்துல இருந்து தப்பிக்க முடியாது. அது ரொம்ப வெற்றியுடையது அப்படிங்கறதுனால நீடு கொற்றவில் அப்படின்னு சொல்ற. கொற்றம் அப்படின்னாலே வெற்றி அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நீண்ட வெற்றியை உடைய வில்லை பிரயோகித்த மன்மதன் அப்படின்னு. வெஞ்சரங்கள், அந்த சரங்கள் அவனுடைய பானங்கள் என்ன பண்ணுது, ரொம்ப வெம்மை, அது என்னால் தாங்கவே முடியல. நெஞ்ச அரங்க, என்னுடைய நெஞ்சில் வந்து தைத்தது. அப்படி வெய்ய காமன் எய்யவே, அந்த மாதிரியாக கொடுமையான காமன் என் நெஞ்சில் தாக்கிய போது, சஞ்சலம்னா ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி ஒரு துன்பத்தை விளைவிக்கும் பொழுது, தையலார்னா பெண்ணுன்னு அர்த்தம். அந்த பெண்களுக்கு பொதுவாக அஞ்சல் அஞ்சல், பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி யாரு அபயம் அளிக்கிறாரோ அவங்கதான் ஆண்மை, அவங்கதான் ஆண்மைக்கான லட்சணம் உள்ளவர்கள். ஆனா ராமன் இந்த மாதிரி மன்மதன் என்னை வாட்டும் பொழுது இப்போ அபயம் அளிக்காமல் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ராமன் மேல வெறுப்புல சீதை சொல்வதாக இந்த பாடல் எல்லாமே. எல்லா பாட்டிலையும் சொல்ற மாதிரி இந்த பாட்டிலையும் எதுகை எல்லாம் ரொம்ப பிரமாதமாக அமைந்து ஓசை நயமே ரொம்ப அழகா இருக்கு. இப்போ பஞ்சரங்கம், வெஞ்சரங்கள், சஞ்சலம், அஞ்சல் அஞ்சல் அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த 4 தொகுப்பு எதுகை ரொம்ப அழகா இருக்கு. அதை தவிர வெஞ்சரங்கள், நெஞ்சரங்கம், வெய்ய காமன் எய்யவே,
தையலாரை உய்ய வந்து இப்படின்னு சொல்லி இந்த மாதிரியும் ஒரு 3 எதுகைகள் ரொம்ப இந்த தொகுப்பும் அழகா இருக்கு. ஆக மொத்தம் இந்த மாதிரி ஒரு பாட்டே மொத்தம் 8 வரி தான். அந்த 8 வரியில 7 எதுகைகள் எஞ்சி நின்று கொஞ்சுகிறது அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ரொம்ப அழகா இருக்கு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. பஞ்சரங்கு தீயின் ஆவி பற்ற நீடு கொற்றவில் வெஞ்சரங்கள் நெஞ்சரங்க வெய்ய காமன் எய்யவே சஞ்சலம் கலந்த போது தையலாரை உய்ய வந்து அஞ்சல் அஞ்சல் என்கிலாத ஆண்மை என்ன ஆண்மையே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.